திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம் மனது என்பது ஒரு கிணறு மாதிரி. அதில் எதை போட்டு நிரப்புகிறோமோ அதுதான் நிரம்பி இருக்கும். கிணற்றில் எதை போட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளுவது போல நம் மனமும் நாம் எதை போட்டாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளும். தன்னம்பிக்கை, முயற்சி, உற்சாகம் இவற்றை போட்டு நிரப்பினால் அவை நம்மை மேன்மைப்படுத்தும். சலிப்பு, கோபம், தன் நம்பிக்கையின்மை போன்றவற்றை போட்டு நிரப்பினால் அவை நம்மை பயனற்ற ஒன்றாக ஆக்கிவிடும். கிணற்றில் அடிக்கடி தூர்வாரினால் கிணறு சுத்தமாக இருக்கும், தண்ணீரும் சுகாதாரமாக இருக்கும். கிணற்றை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டாலோ அல்லது அதில் தேவையற்ற பொருட்களை போட்டாலோ அது கொஞ்ச நாளில் பாழும் கிணறு ஆகிவிடும். அதே போலதான் நம் மனமும். நம் மனதை அடிக்கடி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எதிர்மறையான சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்கள், சோம்பல், அலட்சியம், சலிப்பு போன்றவற்றை நம் மனதில் விட்டுவிட்டால் நம் மனதும் பாழும் கிணறு போல எதற்கும் உபயோகமற்றதாகிவிடும் என்பதனை சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.